அரசாங்கத்தால கொண்டு வரப்பட இருக்கிற புதிய கல்வி மாற்றத்துக்கு எதிராக சத்தியாகிரக போராட்டம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறாரு விமல் வீரவன்ச. கடந்த காலத்துல இவருடைய நடவடிக்கைகள் எப்படி, இவர் யாருங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இந்த கல்வி மாற்றத்துக்கு எதிரான பேச்சு எப்ப ஆரம்பிச்சதுன்னா 6ஆம் ஆண்டு ஆங்கில புத்தகத்துல LGBTQ சம்பந்தமான ஒரு வெப்சைட் பிரிண்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் தான். இந்த விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, இது தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட்டு உரியவங்க சமூகத்துக்கு அடையாளப்படுத்தப்படுவாங்க என்று சொல்லி இருந்தும் இந்த விசாரணைகள் இன்னும் சரியான முறையில முடிவுக்கு வராம இருக்கிறப்பவும் கடந்த காலத்துல இஸ்லாமிய வெறுப்பு, தமிழின வெறுப்பு போன்ற விஷயங்களை வச்சு சமூகத்தை குழப்பின மாதிரி இப்ப குழப்ப முடியாதுன்னு புரிஞ்சு கொண்ட குழப்பவாதிகள் நாங்க கல்வியை காக்க போறோம் என்ற பெயர்ல இப்ப முன் வந்திருக்கிறதும், அதே நேரத்துல ஒரு நாட்டுக்கு ஆரோக்கியமான முறையில சப்போர்ட்டா இருக்க வேண்டிய எதிர்கட்சிகளும் இந்த விஷயங்களுக்கு பின்னால போய் நிக்கிறதும் ஒரு வேடிக்கையாவே இருக்கு. இது நாட்டுக்கோ மக்களுக்கோ எந்த சந்தர்ப்பத்திலையும் ஆரோக்கியமான ஒன்று இல்ல. இந்த கல்வி மாற்றம் தொடர்பான பேச்சு இப்பதான் ஆரம்பிச்சதான்னு பாத்தீங்களா? இல்ல. 2019 அகில விராஜ் காரியவசம் கல்வி அமைச்சரா இருக்கிற நேரத்திலேயே இதுக்குரிய பேச்சுக்கள் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா 2020 ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் இது கிடப்புல போடப்பட்டு இப்ப திரும்பியும் இதுக்குரிய பேச்சும் இதுக்குரிய திட்டங்களும் வகுக்கப்பட்டிருக்குது. கல்வி மாற்றத்துல சொல்லப்படுற ஒரு முக்கியமான விஷயம் செக்ஸ் எஜுகேஷன். இது மாணவர்களுக்கு தேவையா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இது மாணவர்களுக்கு தேவை. படிக்கிற காலத்துல இது தொடர்பான சரியான அறிவு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுட்டா சமூகத்துல இந்த செக்ஸியல் சம்பந்தமான பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்ற நேரத்துல சரியான முறையில நிதானமா அந்த விஷயத்தை எதிர்கொள்வாங்க. இந்த கல்வி மாற்றத்தை நினைச்ச உடனே கொண்டு வந்துட முடியுமான்னு பார்த்தா நிச்சயமா முடியாது. இது தொடர்பா பொதுமக்களுக்கு, மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு சரியான முறையில தெளிவுபடுத்தப்படணும். அதோட ஆசிரியர்களுடைய திறன், பாடசாலையுடைய பலம் என்று சொல்லி நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த விஷயத்துல ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. நாங்க சமூக பின்னணியாலேயோ குடும்ப பின்னணியாலேயோ இந்த இடத்துக்கு வரல, இந்த கல்விதான் எங்களை கொண்டு வந்துச்சு. சோ அப்படிப்பட்ட கல்வியை நாங்க ஒரு காலமும் குழப்ப மாட்டோம். அதே நேரத்துல பிள்ளைகள் ஆசிரியர்களுக்கு கட்டுப்படாம இருக்கிற மாதிரியான, குடும்பத்தை சீரழிக்கிற மாதிரியான எந்த விதமான கல்வி மாற்றமும் நடக்காது அப்படின்னு சொல்லி உறுதியாவே சொல்லியிருக்கிறாரு. எது எப்படி இருந்தாலும் கல்வி மாற்றம்ங்கிறது கட்டாயம் தேவையான உண்டு. ஆனா இந்த கல்வி மாற்றத்தோட இந்த மாதிரி சமூகத்தை சீரழிக்கக்கூடிய ஓர்நெச்சரிக்கை போன்ற விஷயங்கள் வரும் அப்படின்னா அதுக்கு எதிராக கட்டாயம் நாங்க குரல் கொடுப்போம். ஏன்னா எதிர்காலத்துல எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சந்ததிகள் இந்த நாட்டுலதான் வாழணும். அப்படி இருக்கிறப்போ சீரழிந்த சமூக கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு ஒரு காலமும் அனுமதிக்க இயலாது. சோ அரசாங்கம் வாக்கு கொடுத்திருக்கிற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் வராம இருந்தா சந்தோஷம். எதிர்காலத்துல இப்படியான விஷயங்கள் வந்தா நாட்டுல பெரிய எதிர்ப்பை இந்த அரசாங்கம் எதிர்கொள்ள வேண்டி வரும். அரசாங்கம் அப்படி ஒரு எதிர்ப்புக்கு மக்களை விடாது என்கிற ஒரு நம்பிக்கையோட சந்திக்கலாம். நன்றி.